الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله நவைத்து சுன்னத்தல் இஅ்திகாஃப். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹுடைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய வீட்டிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டும் முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதல் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிந்துள்ளார்கள், யார் என் மீது 100 தடவைகள் ஸலவாத் கூறுகிறார்களோ அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய 2 கண்களுக்கும் மத்தியில் இந்த அடியான் நிஃபாக் முனாஃபிக் தனத்தை விட்டும் மேலும் நரக நெருப்பை விட்டும் விடுதலை பெற்றவன் என்பதாக எழுதிவிடுகின்றான். மேலும் கியாமத்துடைய நாளில் ஷுஹதாக்களோடு அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா வைப்பான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். எனவே நாம் முயற்சி செய்து அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நிறைய பிரயோஜனங்கள் நமக்கு கிடைப்பதோடு நமக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய உள்ரங்க நோய்களுக்கு நிவாரணமாகவும் அல்லாஹ் தஆலா ஸலவாத்தை வைத்திருக்கின்றான். அதனால்தான் நாம் விளங்கிக் கொள்ளலாம், முனாஃபிக் தனம் என்பது ஒரு மனிதனிடத்தில் மறைவாக இருக்கக்கூடிய ஒரு குணம், ஒரு கெட்ட குணம், நயவஞ்சகத்தனம். இந்த நயவஞ்சகத்தனத்தை விட்டும் விடுதலை ஸலவாத் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்குகின்றான். எனவே நாம் முயற்சி செய்து அதிகமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன். ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தன் வ ஸலாமன் அலைக யா சய்யதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். கோடிக்கணக்கான மனிதர்கள் பின்பற்றக்கூடிய ஹனஃபி மத்ஹபை உருவாக்கிய ஹஜ்ரத் சையதுனா இமாமே ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு இமாமாக வாழ்ந்து திகழ்ந்தவர்கள். இந்த இமாமே ஆஸம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வியாபாரியாகவும் பிசினஸ் மேனாகவும் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆடை தொழில் செய்து வந்தார்கள். இவ்வாறு இமாமே ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆடை தொழில் செய்யக்கூடிய அந்த நேரத்திலும் கூட இவர்கள் அந்த வியாபாரத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ஒவ்வொரு விடயங்களையும் மிகவும் பக்குவமான முறையில் பேணக்கூடிய தன்மையை பெற்றவர்களாக இருந்தார்கள். இமாமாக இருக்கின்றார்கள், ஒரு வியாபாரியாக இருக்கின்றார்கள். அந்த வியாபாரத்திலும் கூட மனிதர்களோடு எந்த முறையில் நடந்து கொள்ளுமாறு மார்க்கம் கற்று தந்துள்ளதோ அந்த முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய இமாமாக இருந்தார்கள். ஹஜ்ரத் சையதுனா ஹஃப்ஸ் பின் அப்துர் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இமாமே ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு நானும் வியாபாரம் செய்து வந்தேன். வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களிடம் சில பொருட்களை நான் பெற்றுக்கொண்டேன். பெறக்கூடிய நேரத்தில் ஒரு தடவை இமாமுல் ஆஸம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன பார்த்து சொன்னாங்க, ஹஃப்ஸே, இந்த ஆடைகளில் சில குறைகள் இருக்கின்றது,
நீங்கள் இதை இன்னொரு மனிதனுக்கு வியாபாரம் செய்யும் போது அந்த குறைகளை கூறி நீங்கள் விற்க வேண்டும். அப்போது ஹஃப்ஸ் பின் அப்துல் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சரி என்று கூறிவிட்டு சென்று விட்டார்கள். சில நாட்கள் கழித்து ஒரு தடவை இமாம் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு விளங்குகின்றது, இந்த ஹஃப்ஸ் பின் அப்துல் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஆடையில துணிகளில் இருந்த குறைகளை கூறாமல் வியாபாரம் செய்து விட்டார்கள். விசாரிக்கிறாங்க, மறந்துருச்சு, வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் மறந்து விட்டது, குறைகளை கூறாமல் வியாபாரம் செய்து விட்டு. உடனே இமாம் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த அனைத்து துணிமணிகள் ஆடைகளின் காசையும் அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செய்து விட்டார்கள். இவர்கள் தான் இமாமுல் ஆஸம், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹனஃபி மதுஹபை உருவாக்கிய இமாம். எனவே கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இமாம்கள், இந்த அல்லாஹ்வுடைய நேசர்கள், சாலிஹீன்கள் ஒரு பிடி உணவாவது தன்னுடைய வயிற்றிலே ஹராத்தை சேர்த்து விடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ஒரு பிடி உணவு கூட என்னுடைய வயிற்றில ஹராம் சென்று விடக்கூடாது. அவர்களுக்கு கிடைத்த லாபத்தை மாத்திரம் சதகா செய்யவில்லை. ஒரு குறை இருந்தது ஆடையில, துணியில, குறையை கூறாமல் விட்டு விட்டார்கள். அதன் மூலம் கிடைத்த லாபத்தை அவர்கள் சதகா செய்யவில்லை. முழுமையான முறையில் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ஆடைக்காக, துணிக்காக அவர்கள் செலவு செய்தார்களே, அவர்கள் போட்ட அந்த முதலையும் சேர்த்து சதகா செய்து விட்டார்கள். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இதுதான் நம்முடைய மூதாதையர்கள். யாரை நாம் பின்பற்றுகின்றோமோ, யாரை நாம் இமாமாக ஏற்றுக்கொள்கின்றோமோ, யாருடைய மஸ்அலாக்கள் சட்ட திட்டங்களை பின்பற்றி நாம் வாழுகின்றோமோ, அப்படிப்பட்ட இமாம்களுடைய, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருந்தாலும் சரி, இமாம் ஆஸம், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இமாம் மாலிக், இமாம் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் இவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவரும் தக்வா உடையவர்கள், இறையச்சம் உடையவர்கள், சதாவும் ஹலாலான சம்பாத்தியத்தில் மாத்திரம் வாழ வேண்டும் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இருந்தவர்கள். ஏன் இருந்தார்கள்? அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையில பல இடங்களில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். வகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹ் ஹலாலன் தய்யிபா, நீங்கள் உண்ணுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கிய பரிசுத்தமான உணவிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். வத்தகுல்லாஹ அல்லதி அன்தும் பிஹி முஃமினூன், நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த தக்வா நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும் என்றால் ஹலால் ஹராமில் பேணுதல் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹன் நாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, பூமியில் இருக்கக்கூடியதுல நீங்க சாப்பிடுங்க, எதை? ஹலாலன் தய்யிபா, ஹலாலான தய்யிபான பரிசுத்தமானவற்றை சாப்பிடுங்கள். தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஹலாலன் தய்யிபா என்ற இந்த வார்த்தைக்கு விளக்கம் கூறக்கூடிய நேரத்தில் அவர்கள் கூறுவார்கள் எவ்வாறு என்றால், ஹலாலன் தய்யிபா, ஹலால் தய்யிப், ஒன்று ஹலால், இன்னும் ஒன்று பரிசுத்தம். இது ரெண்டும் எவ்வாறு என்றால், ஒன்று அந்த உணவு தானாகவே தூய்மையானதாக இருக்க வேண்டும், ஹலாலாக இருக்க வேண்டும். உதாரணமா ஆட்டரிசி இருக்குது, மரக்கறி இருக்குது, பருப்பு வகைகள் இருக்குது, இவைகள் தானாகவே ஹலால். மரக்கறியில வெட்டக்கூடிய நேரத்தில் நாங்க என்ன செய்யணும்? நாங்க அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி மரக்கறியை வெட்டணும் என்பது கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள் கிடையாது. இவைகள் தானாவே ஹலால். அதே போன்ற ஆட்டிறைச்சியா இருந்தாலும் அதை ஹலாலான முறையில் பெற்றுக்கொண்டால் அது ஹலால். இந்த இறைச்சி வகையாக இருந்தாலும், பருப்பு, மரக்கறி இவைகளாக இருந்தாலும், இவைகள் தானாகவே ஹலாலான ஒரு பொருள். இந்த தானாகவே ஹலாலான பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையும் ஹலாலாக இருக்க வேண்டும். இதுதான் ஹலாலன் தய்யிபா, பரிசுத்தமான தூய்மையான ஹலாலான உணவு என்றால் தானும் தூய்மையாக இருக்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையும் தூய்மையாக இருக்க வேண்டும். நிறைய தெளிவுகள் இருக்கின்றது இருக்கு. தானும் தூய்மை என்றால் இந்த ஹலாலான உணவுகளை சாப்பிடுவது நமக்கு ஹலால், சாப்பிட முடியும் தாராளமாக. அதை ஹலாலான முறையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சில பொருட்கள் இருக்கிறது சாப்பிடுவது ஹராம், அந்த ஹராமான பொருளை நாங்கள் ஹலாலாக பெற்றுக்கொண்டாலும் சாப்பிட முடியாது. இதுதான் தெளிவு. சுருக்கமாக கூறுவதாக இருந்தால், சில பொருட்கள் ஹராமானதை நாங்கள் ஹலாலாக பெற்றுக்கொள்ள, தானாகவே ஹராம். உதாரணமாக பன்றி இறைச்சியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அது தானாகவே ஹராம், மார்க்கத்தில் சாப்பிட முடியாது, அனுமதி வழங்கப்படவில்லை. இதை நாங்கள் ஹலாலான முறையில நான் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுத்து சாப்பிட்டா ஹலால் ஆகிருமா? ஆக முடியாது. ஹலாலன் தய்யிபா என்றால் இதுதான், ஹலாலாக இருக்க வேண்டும், தானும் ஹலால், மேலும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையும் ஹலாலாக இருக்க வேண்டும். எனவே கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஹலாலான உணவு இருக்கின்றதே ஒரு மனிதனுடைய வயிற்றில் சேருமேயானால், ஒரு பிடி உணவாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் ஹலாலாக ஆக்கிக் கொள்வோமே ஆனால்
அந்த மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கக்கூடிய அந்தஸ்து என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களின் மூலமாக கற்றுத்தரக்கூடிய பல ஹதீஸ்களின் மூலமாக கற்றுத் தருகின்றார்கள். எவ்வாறு என்றால், ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல கூறுகிறார்கள், எந்த மனிதன் 40 நாட்கள் ஹலாலான உணவை சாப்பிடுகின்றாரோ, நான் யோசிச்சு பார்ப்போம், இந்த மனிதன் 40 நாட்கள் ஹலாலான கவலத்தை உணவை சாப்பிடுகின்றாரோ அல்லாஹு தாலா அந்த மனிதனுடைய கல்பை நூறாக ஒளியுடைய கல்பாக ஆக்கி விடுகின்றான். அவனுடைய கல்பில் அல்லாஹு தாலா ஒளியை ஏற்படுத்தி விடுகின்றான். மேலும் அவருடைய நாவில் அல்லாஹு தாலா ஹிக்மத்துடைய ஞானத்தினுடைய வார்த்தைகளை வெளியாக்குகின்றான், ஞானத்துடைய வார்த்தைகள். மேலும் துனியா ஆகிரத் இரண்டிலும் அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு நேரு வழியை காட்டுவான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். 40 நாட்கள் ஹலாலான உணவை சாப்பிட்டார். அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துள்ளார்கள், ஒரு மனிதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். இருக்கக்கூடிய அந்த சபைக்கு முன்னால இன்னும் ஒரு மனிதர் அங்கே செல்கின்றார். எப்படியான மனிதர்? நல்ல ஹெல்த்தியா இருக்காரு, நல்ல உடல்ல தெம்பு இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது. எங்கட பாஷையில சொன்ன போல ஒரு பில்டர் மாதிரி ஒருத்தர், நல்ல உடம்புல சக்தி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த சபைக்கு முன்னால் போகின்றார். அவ்வாறு செல்லக்கூடிய நேரத்துல அங்கிருந்த சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள்? கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில், இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் இவனை ஈடுபடுத்தினால் எவ்வளவு நல்லா இருக்கும். நல்ல ஹெல்த்தா இருக்காரு, அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த ஹெல்த்த, இவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த உடல் சக்தியை, ஆரோக்கியத்தை பயன்படுத்தினா நல்லம் தானே அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இந்த மனிதன் இப்ப போறாரு, நல்ல ஹெல்த்தா வெல்த்தா இருக்கிறாரு, பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த மனிதர் செல்வது இவருடைய குழந்தைகளுக்கு ஹலாலான ரிஸ்கை சம்பாதிப்பதற்காக செல்கின்றாரே, ஆனால் அதுவும் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில தான் போறாரு. அவர் போறது அல்லாஹ்வுடைய பாதை தான், தன்னுடைய குழந்தைகளுக்கு ஹலாலை சம்பாதிப்பதற்காக, அல்லது தன்னுடைய வயோதிபத்தை அடைந்த தாய் தந்தைக்கு ஹலாலான ரிஸ்கை சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்ற நீயத்தோடு இவர் இப்ப போறாரே, ஆனால் அதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில தான் போறாரு. மேலும் மூன்றாவது, இவர் தனக்காக யாரிடத்திலும் தான் போய் கையேந்தாமல் தனக்காக ஹலாலான ரிஸ்கை சம்பாதிக்க வேண்டும் என்ற நீயத்தோடு போறாரே, ஆனால் அதுவும் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் போகின்றார். மாறாக அவர் பெருமைக்காக முகஸ்துதிக்காக செல்வாரே, ஆனால் அவர் அல்லாஹ்வுடைய ஷைத்தானுடைய பாதையில் செல்கின்றார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படின்னா என்னது? ஹலாலான ரிஸ்கை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய தாய் தந்தைக்கு, தன்னுடைய மனைவி மக்கள், தனக்கு ஹலாலான ரிஸ்கை சம்பாதிக்க கூடிய மனிதர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். ஹலாலான ரிஸ்கை சம்பாதிக்கிறோம், மார்க்கம் தடுக்கவில்லை, ஆனால் ஹலாலை ஹலாலான முறையில் நாங்கள் சம்பாதிக்க வேண்டும். நம்முடைய ஹலால் கொஞ்சமாக தென்படும், சில சமயம் இன்னும் அதிகமாக நமக்கு காசு தேவை. ஏன்? மற்றவர்களை பார்க்கும் போது பேராசை நம்மை விடுவது கிடையாது. நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையை விட மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்ப்பது அதிகமாகிவிட்டது. எங்களை விட இவன் எப்படி இருக்கிறாரு, எங்களை விட இவர் ஸ்டேட்டஸ்ல எப்படி இருக்கிறாரு, எங்களை விட நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறாரு, எங்களை விட நல்ல வாகனத்தை பாவிக்கிறாரு என்று ஒரு மனிதனுடைய கல்புல பேராசை ஏற்படுமே, ஆனால் அல்லாஹ் வழங்கி இருப்பதை கொண்டு கனாத், போதும் என்ற மனப்பான்மை கல்புல ஏற்பட்டால் எவ்வளவோ நோய்களுக்கு அது நிவாரணமாக மாறிடும், எவ்வளவோ நோய்களுக்கு அது நிவாரணமாகிடும். போதும் என்ற தன்மை அல்லாஹ் தாரான், அல்ஹம்துலில்லாஹ். யார்ட்டையும் கையேந்தாலாம போதுமான அளவு ரிஸ்க ரப்பு தாரான், அல்ஹம்துலில்லாஹ். இப்படி அல்லாஹ்வுக்கு நாங்க 2 ரகாத்துகள் சுக்ர் தொழுதால், சுக்ர் செய்தால் அல்லாஹ் இன்னும் அந்த நியமத்தை அதிகமாக்கி தருவான். மாறாக நாங்கள் பேராசைப்படுவோமே, ஆனால் மாறாக நாமும் அவ்வாறு அடைய வேண்டும் என்று இந்த என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஏதாவது ஒரு வியாபாரம் இருக்கும், அந்த வியாபாரத்தை நல்ல முறையில செஞ்சு கொண்டு போறோம், கொஞ்சமா கிடைக்குது, நிம்மதியா வாழ்றோம், குடும்பத்தை நல்லா பாக்குறோம், வருஷத்துக்கு ஒரு ஃபேமிலியோட ட்ரிப் போறோம், நல்ல முறையில மதீனாவை பார்க்கக்கூடிய பாக்கியம் வருஷத்துக்கு ஒரு தடவை கேக்குது, அல்ஹம்துலில்லாஹ். காபாவை உம்ராவுடைய பாக்கியம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, நல்ல நிம்மதியா ஸ்மூத்தா போய் கொண்டிருக்குது. பேராசை வந்து கல்புல ஷைத்தான் போடுறான். உனக்கு பக்கத்துல வந்தவன் உனக்கு புறவு கடை எடுத்தான், உனக்கு புறவு பஜாருக்கு வந்தான், ஆனா இன்றைக்கு பாரு 4 தட்டு பில்டிங் எடுத்து கடை செய்யறான், நீ இன்னும் அதே ஒரு தட்டுல தான் ஈகிற. வந்தானா கல்புல என்ன வருது? பேராசை வருகிறது. என்ன செய்யணும்? இந்த ஒரு வழியில் சம்பாதிப்பது எனக்கு போதாது, ரப்பு தாரான், ரப்பு தாரான், பிறக்கும் போதே எழுதிவிடப்பட்டு விட்டது. நாம எவ்வளவு சம்பாதிப்போம், எவ்வளவு செலவு செய்வோம், எவ்வளவு சாப்பிடுவோம், எவ்வளவு ஆடைகளை அணிவோம், நம்முடைய ரிஸ்க் நிர்ணயிக்கப்பட்டு, ரிஸ்க் முடிஞ்சால் நம்முடைய மூச்சு நின்று போய் நாம போயிடுவோம்.
இந்த ரிசுக்கு ரப்பு தாரானே, இது இன்னொருவரை பார்க்கும் போது நமக்குள்ளே ஒரு பேராசை உண்டாகி என்ன செய்கின்றோம்? ஒரு வழியில் சம்பாதிப்பது போதாது, இன்னொரு வழியிலும் நாங்கள் தேட வேண்டும் என்பதற்காக என்ன செய்வோம்? பல மனிதர்களை நாடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறோம். அது ஹலாலா ஹராமா என்று பார்ப்பது கிடையாது. ஒன்று, முதலாவது, ஒரு மனிதர் ஒரு ஃபீல்ட்ல இன்வெஸ்ட் பண்றாருன்னா இது ஹலாலா ஹராமா, எத்தனை பெர்சன்டேஜ் தாராரு, பெர்சன்டேஜ் ஒன்றை நிர்ணயிக்கப்பட்டு விட்டால் அங்கு வட்டியாக மாறிவிடுமே. உலமாக்களிடம் அதற்குரிய வழிகாட்டலை பெற்றுக் கொண்டோமா? கிடையாது. செலவழிச்சாச்சு, வட்டியில கையை வச்சா தான் நாசமாவிடுமே, எல்லாம் உள்ளதும் செய்து போயிடும். வரக்கூடிய நேரத்துல வட்டி பெருசா வார மாதிரி எங்களுக்கு ஷோ காட்டிக்கொண்டு வரும், கடைசியில பார்த்தா உள்ளதையும் சேர்த்து குடுக்கிட்டு போயிடும். ஏன்? அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயம். ஹராத்துல ஒரு நாளும் பரக்கத் கிடையாது. ஹராத்தில் பரக்கத் என்பது கிடையாது. ஹலாலில் மாத்திரம் தான் பரக்கத் இருக்கிறது. எனவே இவர்களுக்கு நாங்க ஏதோ ஹலாலான வியாபாரம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பேசியாச்சு, இத்தனை பெர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்தாச்சுன்னா ஒரு தடவை 2 தடவை லாபத்தை தருவாங்க, நல்ல ருசி காட்டுவாங்க. ஏன்னா நல்ல ருசியை காட்டுவாங்க, வாழைப்பழத்தை உரிச்சு தார மாதிரி 2 தடவை. நாமளும் யோசிப்போம், 10 லட்சம் ரூபாய் போட்டா 2 லட்சம் ரூபாய் கிடைக்குதா, பஜாரை விட்டு நல்ல ப்ராஃபிட். 2 தடவை தருவாரு, 3 தடவை தருவாரு, 4வது தடவை உள்ளதையும் சேர்த்து சுருட்டிட்டு போயிடுவாங்க. 4வது தடவை எல்லாத்தையும் சேர்த்து சுருட்டி கொண்டு சென்றுவாரு. அது போல தலையில கை வச்சு கொண்டு உட்காரும், நான் செஞ்ச மாதிரியே இந்த வார்த்தை செஞ்சு கொண்டிருக்கிறது. பேராசை நஷ்டம் தான். எனவே கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, ரப்பு தரக்கூடியதை கனாத் போதும் என்ற அந்த மனப்பான்மை கல்வியிலே ஏற்பட வேண்டும். இது பணக்காரர்களுக்கும் உண்டு, ஏழைகளுக்கு மாத்திரம் கிடையாது. பணக்காரர்களுக்கும் அதிகமாக இருக்கிறது, ஏழைகளுக்கும் இருக்கிறது. எல்லாம் அவ்வாறு என்று கிடையாது. மாறாக அல்லாஹ் வழங்கக்கூடியதை போதும் என்ற அந்த மனப்பான்மை இல்லாமல் நாங்கள் சிந்திக்கக்கூடிய நேரத்துல ஹலால் ஹராமுடைய பேர்கள் நம்மிடத்திலே இருந்து சென்று விடுகிறது. ஹராத்தையும் நாங்கள் ஹலாலை போன்று செஞ்சு 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 பழவிருச்சு. புறம் பேசுவது ஹராம். ஹதீஸ்ல என்ன வந்திருக்குது? யாரு மற்றவர்களை பற்றி புறம் பேசுகின்றாரோ அவருடைய நாவில் இருந்து ஒரு வகையான துர்நாற்றம் வீசும். நாவில் இருந்து, வாயிலிருந்து துர்நாற்றம் வீசும். இன்னைக்கு அந்த துர்நாற்றம் எப்படின்னு சொன்னா, பேசி 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 யூஸ் டு இட் ஆயிடுச்சு, பழவி போயிட்டு. பாவத்தை தொடர்ந்து செய்வதன் மூலமா பழக்கமாவி அது நன்மை போன்று நடந்து கொண்டிருக்குது. இன்னைக்கு நன்மை போன்று 3 பேர் சேர்ந்தா 4வது ஒத்தனை பத்தி ஊர் பலாய் கழுவாட்டி அந்த சபையே சபை மாதிரி கிடையாது, அந்த சபை சபை போன்றே கிடையாது. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, ஹராம் ஹராம் தான். ஹராமில் பரக்கத் கிடையாது, ஹலாலில் மாத்திரம் தான் பரக்கத் இருக்கிறது. நம்முடைய மூதாதையர்கள், சூஃபியாக்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற மகான்கள், சீதேவிகளுடைய வாழ்க்கை வரலாறு பாருங்க. ஹலாலான ரிஸ்கை சம்பாதிப்பதற்காக வேண்டி எவ்வளவு பாடுபட்டுள்ளார்கள். இன்று இந்த சூஃபியாக்கள், மகான்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தில் போய் நின்று அவர்களுடைய பரக்கத்தை பொருட்டை கொண்டு நாங்கள் துஆ கேட்டால் ரப்பு நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். அந்த அளவு தியாகத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த மகான்கள். அதில் சையதுனா இப்ராஹிம் பின் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. ஹலாலான ரிஸ்கை சம்பாதிப்பதற்காக வேண்டி தர்சூஸ் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு போறாங்க. சுருக்கமாக கூறி முடிக்கின்றேன். தர்சூஸ் என்று சொல்லக்கூடிய ஊரை நோக்கி போகின்றார்கள். ஏன்? ஹலாலான உணவை சம்பாதிக்கிறது. இப்ராஹிம் பின் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு மகான், சீதேவி, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய வழிமார்களில் ஒரு வழியாக திகழ்ந்தவர்கள். இவர்கள் வாழும் காலத்திலேயே பிரபல்யமாவிருச்சு. இவர்கள் சூஃபி, நல்லவர், சாலிஹான மனிதர், முத்தகையான மனிதர், சீதேவியான மனிதர், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற மனிதர் என்பது பிரபல்யமாகிவிட்டது. இந்த இப்ராஹிம் பின் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தர்சூஸ் என்று சொல்லக்கூடிய ஊரை நோக்கி போறாங்க. ஹலாலான முறையில் நான் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அங்க போறாங்க. அங்க யாருமே இவருக்கு தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது. அங்க போற நேரத்தில் ஒரு மனிதரை பார்க்கிறாரு. அந்த மனிதர் தன்னுடைய தோட்டத்திற்காக வேண்டி, தோட்டத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு வேலைக்காரனை தேடிக்கொண்டிருக்கிறார். இப்ராஹிம் பின் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திக்கின்றார்கள். சந்திக்கிற நேரத்தில் சொல்றான், இவர வேலை தேடி வந்திருக்கிறான். அப்படியா? ஏல தோட்டம் இருக்குது. என்ன தோட்டம்? திராட்சை தோட்டம் இருக்கிறது, கிரேப்ஸ் கார்டன். அந்த திராட்சை தோட்டத்திலே வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு வேலைக்காரன் தேவை, நீங்க வேலை செய்றீங்களா? ஆம், நான் செய்கின்றேன். கூட்டு போய் வேலையெல்லாம் காட்டுவாங்க. இதுல எல்லா பொறுப்பும் கூட தான். மரத்துக்கு தண்ணி ஊத்துறதா இருந்தாலும் சரி, அந்த மரங்களை பாதுகாக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா பொறுப்பு. இந்த தோட்டத்தை பாதுகாப்பது உங்களுடைய வேலை. இப்ராஹிம் பின் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போறாங்க. சார், நான் வேலை செய்யறேன் போஸ் அப்படின்னு சொல்லி வேலையில் சேர்றாங்க. வேலையில் சேர்ந்ததன் பின்னால் சில காலங்கள் கழித்து இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர், முதலாளி என்ன செய்கின்றார்? தன்னுடைய நண்பர்களை அழைத்துக் கொண்டு அந்த தோட்டத்துக்கு வாரார். நல்ல கேள்வி. அந்த திராட்சை தோட்டத்துக்கு தன்னுடைய நண்பர்களை அழைத்துக் கொண்டு முதலாளி வருகின்றார். வந்து வேலைக்காரராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் பின் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவருக்கு தெரியா இவர் தான் இப்ராஹிம் பின் அதஹம் என்று.
அந்த வேலைக்காரரை கூப்பிடுறாரு. இப்ராஹிம் அதர் ரஹ்மத்துல்லாஹி வாராமன் சொல்றாரு, முதலாளி சொல்றாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் மார் வந்திக்கிறாங்க, நல்ல எங்கட மரத்துல குவாலிட்டியான திராட்சை, குவாலிட்டியான கிரேப்ஸ் எந்த மரத்துல இருக்குதோ நல்ல இனிமையான அந்த கிரேப்ஸை கொஞ்சம் பிச்சுட்டு வாங்க. இப்ராஹிம் பின் அதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்யறாங்க, சில மரங்கள்ல இருந்து திராட்சையை பிச்சுட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த திராட்சையை முதலாளி சாப்பிடுகிறார், அவருடைய நண்பர்கள் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டால் அது புளிப்பா இருக்குது, இனிப்பு கிடையாது. என்ன செய்து? புளிப்பா இருக்குது. உடனே முதலாளி என்ன செய்யறார், இப்ராஹிம் பின் அதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து சொல்றார், ஏ மனிதரே, எவ்வளவு காலம் நீங்க இந்த தோட்டத்துல வேலை செய்றீங்க? பல காலங்கள் வேலை செய்றீங்க. எந்த மரத்துல இனிப்பான திராட்சை இருக்கிறது, கிரேப்ஸ் இருக்கிறது, எந்த மரத்துல புளிப்பான கிரேப்ஸ் இருக்கிறதுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? என்னுடைய நண்பர்கள் வந்திருக்கிறாங்க, நல்ல சுவையான இனிப்பான திராட்சையை பிச்சிட்டு வாங்கன்னு சொன்னா நீங்க என்ன புளிப்பான திராட்சையை கொண்டு வந்திருக்கிறீங்க? அப்பொழுது இப்ராஹிம் பின் அதம் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய பதிலை பாருங்கள். தன்னுடைய முதலாளியை பார்த்து கூறுகின்ற, முதலாளியே, இந்த தோட்டத்திலே வேலை செய்வதற்காக நீங்கள் என்னை நியமித்துள்ளீர்கள். நான் இந்த தோட்டத்திலே வேலைக்காரனாக இருக்கின்றேன், மாறாக இந்த தோட்டத்துக்கு நான் சொந்தக்காரன் கிடையாது. எவ்வளவு காலம் நான் இங்கு வேலை செய்கின்றேனோ இதுவரை ஒரு திராட்சை பழத்தை கூட நான் சாப்பிட்டு பார்த்தது கிடையாது. இது ஹலால், இது ஹலாலான சம்பாத்தியம். இதுவரைக்கும் ஒரு திராட்சை பழத்தை கூட எனக்கு தெரியாது எந்த மரத்துல இனிப்பு இருக்குது, எந்த மரத்துல புளிப்பான திராட்சை இருக்கிறது, எனக்கு தெரியாது. சாப்பிடுறது கிடையாது. எனவே நீங்க இங்க சாப்பிடுறதுக்கு அனுப்பல, தொழில் செய்வதற்காக, வேலை செய்வதற்காக, இதை பார்த்துக் கொள்வதற்காக அனுப்பினீர்கள். இது வரைக்கும் ஒரு திராட்சை கூட சாப்பிட்டது கிடையாது. அந்த முதலாளிக்கு ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு. தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொல்றாரு, இவருடைய பேச்ச பாத்தீங்களா, எப்படி பேசுறாரு, தக்குவாதாரிமாய் பேசுறாரு. இவருடைய பேச்ச பார்த்தா இப்ராஹிம் பின் அதகம் மாதிரி என்ன பேசுறாரு. ஏன் இவருக்கு தெரியா இவங்க தான் இப்ராஹிம் பின் அதகம் என்பதாக? என்ன சொல்றாரு, இவருடைய வார்த்தையே அந்த அளவுக்கு பிரபல்யம். இப்ராஹிம் பின் அதகம் என்றால் முத்தகி, ஒரு தக்குவாவுடையவர்கள், இரையச்சமுடையவர்கள், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய சீதேவி என்பது பிரபல்யம். ஆனால் இவர்கள் தான் இப்ராஹிம் பின் அதகம் என்று இவர்களுக்கு தெரியாது. சொல்றாரு என்னது, இவருடைய பேச்ச பார்த்தா இப்ராஹிம் பின் அதகம் மாதிரி என்ன பேசுறாரு ரஹ்மஹுல்லாஹ். அப்ப இதை எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இப்ராஹிம் பின் அதகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போயிட்டு அவங்களோட வேலையில ஈடுபடுறாங்க. இவங்களுக்கும் தெரியும் இது ஹலால், இது ஹலாலான சம்பாத்தியம். இன்றைக்கு நாங்க ஒரு கடையில தொழில் செய்தால், அன்பின் சகோதரர்களை மன்னிக்க வேண்டும், அந்த கடை எங்கட கடை மாதிரி. இந்த கடை நிலைமை எப்படி இருக்குது, ஒரு கடையில எங்களைய நம்பி வேலைக்கு வச்சுட்டு பொஸ் போயிட்டு வீட்டுல இருந்தா வேற வேலைகளை பார்த்தால் அந்த கடை எங்கட கடை மாதிரி. ஏன நண்பர்கள், ஏன உறவினர்கள், ஏன குடும்பம் வந்தா சில சாமானத்தை அண்ட கொஸ்டுக்கும் கொடுக்கிறது, சில சாமானத்தை சும்மாவும் தூக்கி கொடுக்கிறேன். நான் முதலாளி கிடையாது, தொழிலாளி. அவர் என்னைய நம்பி பொஸ் கடையை தந்துட்டு போயிட்டிருக்கிறாரு. நான் அந்த கடையை ஏண்ட கடை மாதிரி பார்க்கிறேன். பார்க்கணும், ஏண்ட கடை மாதிரி நல்ல முறையில கண்காணிக்க வேண்டுமே தவிர அவருடைய பொருள் என்னுடைய பொருளாக முடியாது. முதலாளியுடைய பொருள் முதலாளியுடைய பொருள் தான். நான் தொழிலாளி என்றால் அந்த தொழிலாளிக்கு எதுவரை சலுகை வழங்கப்பட்டுள்ளதோ அதுவரை தான் அந்த சலுகையை பயன்படுத்த முடியும். ஏல ஃபேமிலி வந்தாங்க, ஏல கூட்டாளி வந்தாங்க, அந்த கொஸ்டின் கொடுக்கிறது, வேற கணக்கு எழுதி வைக்கிறது, அல்லது சும்மா தூக்கி கொடுக்க எடுத்துட்டு போப்பா எவ்வளவு வைக்குது ஸ்டாக் பார்க்கவா செய்யணும். வருஷத்துக்கு ஒருக்க நோம்புக்கு தான் பாப்பாரு ஸ்டாக், வருஷத்துக்கு ஒருக்க நோம்புல தான் ஸ்டாக் பாப்பாரு ஜகாத் கொடுக்கறதுக்கு. அதனால பயப்படாம தரையில எடுத்துட்டு போ. சும்மா உங்களுக்கு யார் அனுமதி தந்தா? தூக்கி கொடுக்கிறதுக்கு அனுமதி யார் வழங்கினார்? ஹலால் ஹராத்தை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் சில முதலாளிகள், தொழில் செய்யக்கூடியவர்களே, இதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சில முதலாளிகள் ஏதாவது பொருட்களில் குறைகள் இருந்தும் 10 சேர்த்து 11 இதையும் போட்டு கொடுத்துரு, ஒரு நாளும் நீங்கள் அந்த தவறை செய்யாதீர்கள். முதலாளி சொல்றாரு, ஒரு பொருள்ல குறை இருக்கின்றது, கொஞ்சம் லேசா உடஞ்சிருக்குது, ஆனா 10 11 சேர்த்து இதையும் போட்டு கொடுத்துரு, விளங்காது தானே. நீங்க அந்த தவறை செய்யாதீர்கள். மன்னிச்சுக்கோங்க முதலாளி, என்னால் இந்த தவறை செய்ய முடியாது. வேண்டுமென்றே நீங்கள் செய்வீர்களே ஆனால் நீங்கள் பாவியாகிவிடுவீர்கள். நீங்கள் சம்பாதிப்பது உங்களுக்கு ஹராமாகிவிடும். எனவே கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களை, பெரியார்களே, ஹலாலான முறையில் சம்பாதிப்பது என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியம். ஹலாலை சம்பாதிக்க வேண்டும், ஹலாலை செலவு செய்ய வேண்டும், ஹலாலான உணவை நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்பது மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு விடயம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய உணவை, உடலை, உடையை அனைத்தையும் ஹலாலானதாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏன் ஹராத்தை நாங்கள் சம்பாதிப்போமே ஆனால். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான ஒரு ஹதீஸ் ஷரீஃப், யாருடைய கைவசம் முஹம்மதுடைய உயிர் இருக்கிறதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிச்சயமாக ஒரு அடியான் ஹராமான ஒரு பிடி உணவை, ஒரு புடியாம்
ஒரு கவலம், ஒரு பிடி ஹராமான உணவை யார் தன்னுடைய வயிற்றிலே போட்டுக் கொள்கின்றானோ அவருடைய 40 நாட்களுடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். ஒரு பிடியா, ஒரு பிடி உணவு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பிடி உணவு. இன்னைக்கு ஹராமான உணவுகளை சம்பாதிக்கின்றோமா என்ற சிந்தனை இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஹலாலாக சம்பாதிக்கின்றோமா, ஹலாலான முறையில் செலவு செய்கின்றோமா, இதை நாங்கள் சிந்திப்பது கிடையாது. எப்படி கிடைச்சாலும் கிடைக்கிது தானே, கிடைச்சா தானே ஓட்டிக்கொண்டு போயிடும் ஃபேமிலியை அப்படின்னு நாங்கள் போயிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு கேள்வி கணக்கு கொண்டிருக்குது. எங்களுக்கு ஒரு மரணம் இருக்கின்றது, கேள்வி கணக்கு இருக்கின்றது, நாளை மஹ்ஷருடைய வாழ்க்கை இருக்கின்றது, நேமமான மௌத்தில்லாத முடிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கைக்காக நாம் நம்மை தயார் செய்வதற்காக வந்திருக்கின்றோம். எனவே இந்த மனிதன் ஹராமான உணவில் ஒரு பிடி உணவை தன்னுடைய வயிற்றிலே போடுகின்றானோ அவருடைய 40 நாட்களுடைய அமலை அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். இன்னும் ஒரு முபாரக்கான ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் ஒரு உடுப்பு, ஒரு ஆடையை வாங்குகின்றான். அந்த ஆடை 10 திர்ஹத்துடைய ஆடை, 10 திர்ஹம் கொடுத்து வாங்குகின்றான். அந்த 10 திர்ஹம்களில் ஒரு திர்ஹம் ஹராமாக இருந்தால், அவன் வாங்கக்கூடிய அந்த ஆடை 10 திர்ஹம் கொடுத்து வாங்கி அந்த 10 திர்ஹம்களில் ஒரு திர்ஹம் ஹராமானதாக இருந்தால் அந்த ஆடையை அவன் பயன்படுத்தும் காலம் எல்லாம் அவனுடைய ஒரு தொழுகை கூட அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். 5000 ரூபாய் கொடுத்த ஒரு ஷர்ட்டை வாங்குறோம், அதுல 1 ரூபாய் ஹராமா இருந்தாலும் நம்முடைய இபாதத் கபூல் செய்யப்படாது. சற்று சிந்தனை செய்து பாருங்க, சற்று சிந்தித்து பாருங்கள். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு அழகான வழிமுறை. இதை நாங்கள் பேணுவோமே. ஆனால் நாங்கள் இந்த சாப்பாட்டுல மட்டும் சில நேரம் பார்ப்போம் ஹராமலால். இந்த ஹோட்டல்ல முஸ்லிம் செஃப் ஈகிறாரோ, முஸ்லிம் கோக் ஈகிறாரா, அப்பதான் போய் சாப்பிடுவோம். மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். அதுதான் கட்டாயம் செய்யணும். கட்டாயம் என்ன செய்யணும், நாங்க அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் இதில் மாத்திரம் கிடையாது ஹராமலால். சம்பாதிப்பதிலும் நாங்கள் அதை காட்ட வேண்டும், செலவு செய்வதிலும் காட்ட வேண்டும், வயிற்றுக்குள்ளே அனுப்பக்கூடிய உணவிலும் காட்ட வேண்டும். அனைத்திலும் ஹலால் ஹராத்தை நாங்கள் பேண வேண்டும் என்று தான் மார்க்கம் நமக்கு கற்று தந்துள்ளது. எனவே இந்த முறையில் நாங்கள் வாழ்வோமே ஆனால் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வான். கொஞ்சமாக தந்தாலும் எங்களுக்கு போதும் என்ற தன்மை ஏற்படும். மேலும் போதும் என்ற தன்மை ஏற்பட்டால் நாங்கள் பேணுதலாக வாழக்கூடிய மனிதர்களாக மாறுவோம். அவ்வாறு இல்லை என்றால் பேராசை நம்முடைய கல்விலே குடிக்கொள்ளுமே ஆனால் நாங்கள் ஹராம் ஹலாலை பேணாமல் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, வியாபாரிகளே, எந்த வியாபாரம் நாங்கள் செய்வதாக இருந்தாலும், புதிதாக நாங்கள் உருவாகக்கூடிய புதிதாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரியான உலமாக்களிடம் அதனுடைய ஃபத்வாக்களை கேட்டு நீங்கள் அந்த வியாபாரத்தை செய்யுங்கள். சரியான முறையில் ஹலால் ஹராமை பேணி அந்த வியாபாரத்தை செய்யுங்கள். அதுல தான் அல்லாஹ் பரக்கத் வச்சுக்கிறான். சில மனிதர்கள் நோயுடைய ஷிஃபாவுக்காக வேண்டி, இதை முக்கியம் கட்டாயம் நான் சொல்லணும், சில மனிதர்கள் மருந்துக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, ஆல்கஹால் யூஸ் பண்றாங்க. மருந்துக்காக வேண்டி ஹராத்தை பயன்படுத்துகின்றார்கள். ஹராத்தில் ஷிஃபா கிடையாது. ஹராத்துல இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹராத்தில் ஷிஃபா ஒரு நாளும் கிடையாது. ஷிஃபா நோய் நிவாரணம் என்பது ஹலாலில் மாத்திரம் தான் இருக்கிறது, ஹராத்துல கிடையாது. பல சூஃபியாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை பெரும் பெரும் இமாம்களிடம் கல்வி கற்ற மாணவர்கள், ஒரு மாணவர் ஃபுலைல் இப்னு ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மாணவன், வருஷத்துல ஒரு தடவை ஒரு கிளாஸ் மது அருந்துவாரே. வைத்தியருடைய கட்டளை, டாக்டர் சொல்லிக்கிறார் வருஷத்துக்கு ஒரு கிளாஸ் குடிச்சாதான் உங்களோட உடம்பு ராகத்தா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கிளாஸ் அருந்தினால் மரணிக்கக்கூடிய நேரத்தில் களிமா இல்லாமல் மௌத்தாகிவிட்டார். நோய் சில மனிதர் சொல்லுவாங்க, சரி கொஞ்சம் தான் டேப்லெட் தான், டேப்லெட்ல கொஞ்சம் ஆல்கஹால் -0.0 நோ, ஷிஃபா கிடையாது. ஹராத்தில் ஷிஃபா கிடையாது, ஹலாலில் மாத்திரம் தான் ஷிஃபா இருக்கிறது. எனவே ஹராமான விஷயங்களை நாங்கள் இந்த நோய்க்கு மருந்து, இந்த நோய்க்கு மருந்து சரியான முறையில் கற்றுக்கொள்ளாமல் ஓரிரு மனிதர்கள் கூறுவதை கேட்டு நாங்கள் செயல்படுவோமே ஆனால் ஒரு நாளும் அதுல நமக்கு ஷிஃபா கிடையாது என்பதை ஞாபகத்தில் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஹலாலையும் ஹராமையும் சரியான முறையில் நாங்கள் பேணி வாழ்வோமே ஆனால் நாங்கள் கையை உயர்த்தினால் முஸ்தஜாபு தாவா. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் சொல்றான், யா ரசூலல்லாஹ், நான் கையை தூக்கினா இந்த துஆ கபூல் ஆகும் யா ரசூலல்லாஹ், ஏதாவது ஒரு வசீஃபா தாங்க, ஏதாவது சொல்லித்தாங்க. யா ஸஅத் அத்திப் மத்அமக, உன்னுடைய உணவை நீங்க ஹலாலாக்கிக்கோங்க ஸஅத். தகுன் முஸ்தஜாபத் தாவா அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். அவ்வாறு நீங்கள் உங்களுடைய உணவை ஹலாலாக்கி கொண்டால் அல்லாஹ் உங்களை துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய மனிதனாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். இன்னைக்கு நாங்க கேட்கிறோம் கபூல் ஆவதில்லை.
அதுல ஒன்று ஹலால் ஹராத்தை நாங்கள் பேணாமல் இருப்பது. எனவே கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, துஆக்கள் கபூல் செய்யப்பட வேண்டும் என்றால், நம்முடைய ஈருலக வாழ்க்கையும் வெற்றியான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால் ஹராத்தை விட்டு நாங்கள் தூரமாக இருக்க வேண்டும். ஹராமான சம்பாத்தியத்தை நாம் சம்பாதிக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது, பிறருக்கு கொடுக்கவும் கூடாது, அந்த சம்பாத்தியத்தில் நாங்கள் ஆடைகள் அணியவும் கூடாது. எனவே ஹலாலான முறையில் நாங்கள் சம்பாதித்து ஹலாலான முறையில் நாங்கள் செலவு செய்யக்கூடிய மனிதர்களாக நாங்கள் மாற்றுவோமே ஆனால் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ஈருலக வாழ்க்கையிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். இந்த முறையில் வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்து அருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஹலாலன் தய்யிபா என்று எதை நீ கூறியுள்ளாயோ யா அல்லாஹ், அந்த முறையில் வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்து அருள்வாயாக. அனைத்து ஹராத்தை விட்டு நம்மை நீ பாதுகாத்தருள்வாயாக. ஹராமான காரியங்களின் மீது நமக்கு நீ வெறுப்பை தந்தருள்வாயாக. ஹலாலின் மீது யா அல்லாஹ் ஆசை ஆர்வத்தை தந்தருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.